ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி ஒரு ஃப்ளாட் க்ளோசிங், வீக்லி எக்ஸ்பைரி தான். பட் இருந்தாலும் மார்க்கெட் ஒரு ஃப்ளாட்டாக க்ளோஸ் வச்சுருக்கு. ஒரு 4 புள்ளிகள் அதிகரித்து 26,164 முடிவடைஞ்சிருக்கு. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னது பார்த்தோம் அப்படின்னா, இந்த 200க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா பையிங்கை கன்சிடர் பண்ணலாம். நல்ல செல்லிங் அப்படின்னா 120 கீழே சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா நல்ல செல்லிங்கு நம்ம சொல்லியிருந்தோம். இந்த 120க்கு இந்த நியரஸ்ட்டாக வரும்போது நம்ம இங்கே இடத்துல பை எடுத்து நம்ம திரும்ப மேலே போச்சு அப்படின்னா நல்லா பிரேக் அவுட் கொடுத்தா தான் மேலே போகணும்னு சொல்லியிருந்தோம். நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஏன்னா இந்த 120 லோவில் இருந்து திரும்ப மார்க்கெட் 230 வரைக்கும் மேலே ஹை போயிருக்கு. இப்போ இதனுடைய கண்டினியூட்டி நாளைக்கு எப்படி இருக்கும்? நாளைக்கு ஒரு பிரேக் அவுட் கொடுக்குமா, இல்லை மார்க்கெட் திரும்ப இந்த லெவல்லேருந்து திரும்ப கீழே வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆகுமா? ஏன்னா ஏற்கனவே இந்த லெவல்ஸ் வரைக்கும் வந்தது, இங்கேருந்து திரும்ப செல்லிங் தான் பார்த்தீங்க அப்படின்னா வர ஆரம்பிக்குது. அதேமாரி நாளைக்கான மார்க்கெட்டில் இந்த லெவலை உடச்சி நல்லா பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கா? அப்படியே பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா அடுத்த லெவல்ஸ் எது வரைக்கும் போகும், கீழே வந்துச்சு அப்படின்னா திரும்ப எங்கே வரும், இதெல்லாம் பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட்டு நிஃப்டி ஸ்பாட்டினுடைய 15 மினிட் சார்ட்டு. இது பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கான டே மூவ்மெண்ட், இது ப்ரீவியஸ் டேக்கான மூவ்மெண்ட். லாஸ்ட்டு 2 டேஸுமே மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேப் அப் கொடுத்துச்சு. அந்த கேப் அப் கொடுத்துட்டு திரும்ப இந்த 26,200க்கு மேலே சஸ்டெயின் ஆக மேலே போக முடியாமல் திரும்ப அங்கேருந்து கீழே தான் 26,200 கீழே தான் க்ளோஸ் வச்சுருக்கு. ஏன்னா மார்க்கெட் ஒரு ரேஞ்ச் பவுண்ட், இந்த ரேஞ்சுக்கு போனாவே திரும்ப செல்லிங் வரதுனால இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிரேக் அவுட்டு தான் இப்போ நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம். ஒரு பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா நல்லாவே திரும்ப 300-400 வரைக்கும் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இந்த டைம் ஒரு பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா அந்த லெவல்ஸ் வரைக்கும் போகும். அப்படி பிரேக் அவுட் கொடுக்கல அப்படின்னா திரும்ப 26,000 ரேஞ்சிலே வரும், 25,900 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் நாளைக்கான மார்க்கெட்டுக்கான சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சேம் அதே டிட்டோ தான். நேற்று என்ன சப்போர்ட்டு அதே தான். 26,120 ஒரு சப்போர்ட்டு, அடுத்தது 26,080 ஒரு சப்போர்ட்டு, அடுத்தது 26,000 பார்த்திங்க அப்படின்னா ஒரு மேஜர் சப்போர்ட்டு. இது சப்போர்ட் ஜோன். அதேமாதிரி ரெசிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு 26,200 தான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு, அடுத்தது 26,280 ஒரு ரெசிஸ்டன்ஸு, அடுத்தது 26,300 பார்த்திங்க 320 பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. இது எல்லாமே மேலே அப்சைடுக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம். இப்போ நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்? இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ. ஏன்னா இன்றைக்கான மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா நியரஸ்ட்டாக 200 கிட்ட தான் ஓப்பனு, பட் கீழே 120 வரைக்கும் வந்துட்டு திரும்ப சப்போர்ட் எடுத்து தான் இந்த 230 வரைக்கும் மேலே போயிட்டு திரும்ப 200 உடச்சி தான் க்ளோஸ் வச்சுருக்கு. இப்போ நாளைய மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா சேம் இதே டிட்டோ தான். இந்த 26,200 இந்த லெவலுக்கு மேலே கேண்டில் க்ளோஸ் வச்சு மேலேயே இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம பையிங்கை கன்சிடர் பண்ணலாம். அடுத்த லெவல்ஸ் 280 320 வரைக்கும் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இது ஒரு பிரேக் அவுட் லெவல்னே கூட நம்ம சொல்லலாம். ஒரு பெரிய கேப் அப் கொடுத்தாலும் நம்ம ஓப்பனே பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல்ஸ் கேப் அப் கொடுத்தாலும் திரும்ப 320க்கு மேலே திரும்ப கீழே வந்தது நம்ம பை எடுக்கலாம். இல்லை மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனாலும் இந்த லெவலுக்கு மேலே 26,200க்கு மேலே சஸ்டெயினாக கேண்டில் க்ளோஸ் வச்சுது அப்படின்னா நம்ம பையிங்கை கன்சிடர் பண்ணலாம். அதேமாரி நல்ல செல்லிங் அப்படின்னா இந்த 120 கீழே மாற்று கேண்டில் க்ளோஸ் வச்சு திரும்ப கீழே இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம செல்லிங்கை கன்சிடர் பண்ணலாம். கீழே 120 கீழே உடச்சி வந்துச்சு அப்படின்னா அடுத்தது 26,080 26,000 வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. நாளைக்கான மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் 26,200 பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவலுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா பையிங் ஆகவும், 26,120 கீழே இந்த லெவலுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா செல்லிங் ஆகவும் கன்சிடர் பண்ணலாம். இதுதான் நாளைக்கான நிஃப்டியினுடைய இன்ட்ராடே லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.